முன்னாடி நான் பைல்ஸு ஃபிஷர் சம்மந்தமாக நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கள் மக்கள் நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க. அந்த வீடியோ பார்த்ததில் சில பேர்த்துக்கு சில கேள்விகள் வந்திருக்கு. என்னை நேரில் பார்க்கும்போது சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. அது சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு இப்போ நான் பதில் சொல்ல போகிறேன். நீங்கள் கவனமாக கேளுங்க. நான் உங்கள் மருத்துவர் டாக்டர் பூபதி ஜான், பைல்ஸ் மற்றும் ஹெர்னியா சர்ஜன். நான் அசோக் நகரில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேள்வி ஒரு நேயர் கேட்டிருக்கார். அதாவது பிரெக்னன்சி சமயத்தில் எனக்கு பைல்ஸ் வந்துடுச்சு. திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு பைல்ஸுங்கிற பிரச்சனையே இல்லை டாக்டர். நல்லா இருந்தேன், நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன். ப்ரெக்னன்சி ஆன பிறகு பைல்ஸ் வந்துடுச்சு. இது எப்படி டாக்டர் பைல்ஸ் வந்துச்சு? இது என் மேலே தப்பு இல்லையே. சில பேர் சொல்கிறாங்க, நீ சரியாக சாப்பிடல, நீ டயட்டு சரியாக சாப்பிடல, அதனால தான் உனக்கு பைல்ஸ் வந்துடுச்சு அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இது உண்மைதான். ப்ரெக்னன்சி இருக்கிறவங்களுக்கு பைல்ஸ் வரும். ஏன் தெரியுங்களா? அப்படின்னா அது அவங்களுடைய தவறே அல்ல. உடம்பில் இருக்கக்கூடிய மாற்றத்தினால் பைல்ஸ் வருது. பைல்ஸ்னா என்ன தெரியுங்களா? இரத்த நாளம் வீங்குதல், அதுதான் பைல்ஸ். அதாவது ஆசனவாயில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் வீங்கினால் அதற்கு பேர் தான் பைல்ஸ். அதெல்லாம் மூலம் என்று நம்ம சொல்ல வர்றோம். பொதுவாக ப்ரெக்னன்சியில் என்ன ஆகுது அப்படின்னா, ப்ரெக்னன்சியில் ரெண்டு விதமான ஒரு ஹார்மோன்ஸ் சுரக்குதுங்க. அதாவது ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்மோன்ஸ் இருக்குது. இந்த ஹார்மோன் என்ன பண்ணுது அப்படின்னா, கர்ப்பப்பை ஒரு 7 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு கர்ப்பப்பை கிட்டத்தட்ட ஒரு 1.5 அடி 2 அடி பெருசாகுது. இந்த பெரிதாக இருக்கக்கூடிய கர்ப்பப்பை விரிவடைகிறதுக்கு அதில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள் பெருசாகி அதில் ரத்தம் அதிகமாக போகிறதுக்கும் கரு வளர்ச்சி அடைவதற்கும் முக்கியமாக இந்த ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான்ங்கிற ஹார்மோன் தேவைப்படுது. அது எப்படி அந்த இரத்த குழாயில் அங்கே இருக்கக்கூடிய இரத்த குழாயில் வீங்குதோ, அதே சமயத்தில் இந்த குடலில் இருக்கக்கூடிய இந்த ஆசனவாயில் இருக்கக்கூடிய இரத்த குழாயிலும் வீங்குதுங்க. அப்படி வீங்கிறதுனால ஒரு மூலம் வருது. இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, இந்த கர்ப்பப்பை பெருசாகிட்டே இருக்கும்போது, கரு வளர்ந்துட்டே இருக்கும்போது, அந்த பெருசான வளர்ந்த அந்த கர்ப்பப்பை என்னாகுது, இந்த குடல்ல, இந்த ரெக்டம் என்று சொல்லக்கூடிய மலக்குடல்ல மோதுது. அப்படி மோதி அழுந்தும் பொழுதும் அதனுடைய ப்ரெஷர் எஃபெக்ட்னாலையும் என்னாகுது, அது இருக்கக்கூடிய இரத்த குழாய் வீங்குது. இது ரெண்டாவது. மூணாவது என்னங்க, இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு மலச்சிக்கல் அப்படிங்கிற பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மலச்சிக்கல் இருக்கிறதுனாலையும் இந்த வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனாலையும் பாத்ரூமில் போனாங்கன்னா உடனே வெளியே வர மாட்டாங்க. பாத்ரூமில் கிட்டத்தட்ட 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருந்துருப்பாங்க. மோஷன் நீண்ட நேரம் உட்காந்து போயிட்டு இருப்பாங்க. இல்லை சில சமயத்தில் மோஷன் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு முக்கி போவாங்க. ப்ரெஷர் எஃபெக்ட், ஒரு அதிகப்படியான ப்ரெஷர் முக்கி போகிறதுனாலையும் இந்த மூலம் என்கிற பிரச்சனை வருது. ஆக இது போன்ற காரணங்களால தான் இந்த மூலம் இந்த தாய்மார்களுக்கு வருது. சந்தோஷமான செய்தி என்ன அப்படின்னா, இந்த கர்ப்பப்பை வீங்கினது, இந்த மூலமெல்லாம் டெலிவரி ஆன பிறகு, எல்லாம் முடிஞ்ச பிறகு, அது சிசேரியனாக இருக்கட்டும், இல்லை நார்மல் டெலிவரியாக இருக்கட்டும், அந்த டெலிவரியெல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த வீங்கின ரத்த குழாய் சுருங்கி நார்மல் நிலைமைக்கு வந்துடும். நிறைய பேர்த்துக்கு 195 பேருக்கு நார்மல் நிலைக்கு வந்துடும். சில பேர்த்துக்கு ஒரு 5% இந்த நார்மல் நிலைக்கு வராமல் அது வீங்கின நிலையிலேயே இருக்கும். அப்படி இருங்கிறவங்களுக்கு நீங்கள் டாக்டர் போய் பார்த்தீங்கன்னா, உணவு, ரெண்டாவது உங்களுடைய லைஃப் ஸ்டைலு, சில விதமான எக்ஸசைஸ் சொல்லுவதன் மூலம் இந்த பிரச்சனைகள் என்ன பண்ணிக்கலாம், தீர்வு கிடைச்சிடும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இந்த கேள்வி நிறைய பேர் கேட்குறாங்க. இது பொதுவாக நினைக்கக்கூடிய ஒரு கேள்விங்க. என்ன அப்படின்னா, பொதுவான புரிதல் என்ன அப்படின்னா, இந்த ஆசன வாயில சுற்றி இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள், நிறைய வியாதிகள் வருது. ஒரு கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட வியாதிகள் ஆசன வாயை சுற்றி இருக்குது. அதாவது பைல்ஸ் இருக்குது, ஃபிஷர் இருக்குது, ஃபிஸ்டுலா இருக்குது, மெலிகனன்சி இருக்குது, ஸ்டிக்சர் இருக்குது, வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருக்குது, கட்டிகள் இருக்குது, சிறு சிறு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள் ஆசனவாயை சுற்றி இருக்குது. ஆனால் பொதுவான புரிதல் என்னென்னா, மக்களுக்கு என்னென்னா, ஆசனவாயில் வரக்கூடிய எந்த வியாதி வந்தாலும் அதுக்கு பைல்ஸ், அந்த ஒரே ஒரு வியாதி மட்டும்தான் மக்களுக்கு தெரியுது. மருத்துவர்கள் தான் அதை பிரித்து நாங்கள் பார்க்குறோம். எப்படின்னா, இந்த பைல்ஸுங்கிற மூலவியாதி ஒரு முறை பர்ஃபெக்டாக கரெக்டாக ஆப்ரேஷன் பண்ணிட்டா திருப்பவே வராது. ஆனால் இந்த ஆசன வாயில் சில வியாதிகள் திரும்ப வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது பைல்ஸ் கிடையாது. அது என்ன வியாதி அப்படின்னா,
பெரிய அனல் ஆப்சஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆசன வாயில் வரக்கூடிய சீல் கட்டி, அந்த சீல் கட்டி சரியான முறையில் நம்ம ஆப்ரேஷன் பண்ணலை, மருத்துவர்கள்ட்ட வந்து நோயாளிகள் சரியான சமயத்தில் வரலை, இல்லை ரொம்ப நாளாகி கட்டி பெருசாகி அவங்க வர்றாங்க, அப்படி இருந்து அவங்களுக்கு வந்து அறுவை சிகிச்சை பண்ணும் பொழுது அவங்களுக்கு அந்த வியாதி திரும்ப திரும்ப வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று, அதாவது ஆசனாவாயில் வரக்கூடிய சீல்கட்டி. இரண்டாவது, சர்க்கரை நோயாளிகள், இரத்த சோகை உள்ளவர்கள், மீது இருக்கக்கூடிய இந்த கேன்சர் நோய் உள்ளவர்களுக்கு எல்லாமே வந்து என்ன பண்ணிடும், இந்த மாதிரி பெரியான லாப்சஸ் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா திரும்ப திரும்ப வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு வியாதி இருக்குது திரும்ப வருவதற்கு, என்ன, ஃபிஸ்டுலா இன் ஏனோ அப்படின்னு சொல்லக்கூடிய வியாதி. அதாவது ஆசன வாய்க்கும் வெளியில் இருக்கக்கூடிய தோள்களுக்கும் ஒரு ஓட்டை இல்லைன்னா ஒரு வழின்னு சொல்லுவோம், ஒரு ட்ராக்ட், ஒரு பாதை இருக்கும். அந்த பாதை இருந்துச்சு அப்படின்னா, மலச்சிக்கல் இருந்துச்சு இல்லை கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபிஸ்டுலா இன் ஏனோ வந்து திரும்ப திரும்ப வரும். ஆக இது போன்ற வியாதிகள் தான் திரும்ப வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் திரும்ப வருதுன்னு ஏன் சொல்ல வரோம்னா, எல்லாத்துக்கும் திரும்ப வராது. சரியான சமயத்தில் மருத்துவர் அணுகிட்டா, சரியான வைத்தியம் கரெக்டாக அது பண்ணிட்டா, அதை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிஞ்சு நம்ம வைத்தியம் பண்ணிட்டோம்னா திரும்ப வருவதற்கு வாய்ப்பே இல்லை. மூலம் என்று சொல்லக்கூடிய பைல்ஸ் வியாதி கண்டிப்பாக திரும்ப வராது. இந்த தகவலை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அப்போ ஆசன வாயில் வரக்கூடிய வியாதிகளில் பைல்ஸ் மட்டும் இல்லைங்க, இன்னும் ஒரு 15க்கும் மேற்பட்ட வியாதிகள் வருது அப்படிங்கிற தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த பைல்ஸ் அப்படிங்கிற மூல வியாதிக்கு பொதுவாகவே ஆப்ரேஷனே தேவையே கிடையாது. எப்போ ஆப்ரேஷன் பண்ணால், வியாதி முத்தும் பொழுது தான் ஆப்ரேஷனே பண்ணுறோம். அது கூட பார்த்தீங்கன்னா வியாதி முத்தி அதனால் பக்க விளைவுகள் வரும், அப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணும். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக ஒரு 1,00,000 பேர் இருக்கான்னு வச்சுங்க. இப்போ இந்த நாட்டில் சும்மா 1,00,000, நம்ம ஊரில் 1,00,000 பேர் இருக்காங்க. அந்த 1,00,000 பேருக்கு செக் பண்ணுங்கள், கிட்டத்தட்ட 30% மக்களுக்கு வந்து பைல்ஸ் இருக்கும். அது வந்து ஒரு சைலண்டாகவே இருக்கும், அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது, எந்த தொந்தரவுகள் இருக்காது, பக்க விளைவுகள் எதுவுமே இருக்காது. மீது இருக்கக்கூடிய ஒரு 65% வந்து பைல்ஸ் வந்துச்சுன்னா அவங்களுக்கு சில பக்க விளைவுகள் வரும். அது மருந்து மாத்திரைகள் இல்லைன்னா உணவு பழக்கத்திலேயே சரி பண்ணிடும். ஒரு குறிப்பாக ஒரு 5% மக்களுக்கு மட்டும்தான் ஒரு அறுவை சிகிச்சைக்கு போகணும். இது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அறுவை சிகிச்சை ஏன் அப்படின்னா, பைல்ஸ் வந்து அது முத்தி போய் பக்க விளைவுகள் வரும்பொழுது தான் அறுவை சிகிச்சை, இல்லைன்னா அறுவை சிகிச்சை தேவையில்லைங்க. என்ன பக்க விளைவுகள் அப்படின்னா, இந்த பைல்ஸ் நிறைய பேர் வந்து நல்லா வீங்கி போய் நல்லா முத்தி போச்சுன்னா, நான் பைல்ஸ்னால் என்னென்னு சொல்லியிருக்கேன், அது வந்து ரத்த குழாய் வீங்குது. இந்த வீங்கின ரத்த குழாய் என்ன ஆகுது, நல்லா புடச்சிக்கிட்டு இருக்கும். மோஷன் மலம் போகிறோம் இல்லைங்க, இந்த போகும்பொழுது மலம் வந்து இறுகி போச்சு, கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கலில் இருக்கும் பொழுது இந்த இறுகின மலம், நல்ல கடினமான மலம் என்னது, நீங்கள் முறுக்கி போகும்போது அந்த வீங்கின ரத்த குழாயில் மேலே உரசிட்டு போகுது. அப்படி மேலே உரசிட்டு போகும்பொழுது அந்த இரத்த குழாயினுடைய மென்மையான பகுதி கிழிஞ்சிருது. அப்படி மென்மையான பகுதி கிழிஞ்சிருது, அதிலிருந்து இரத்த கசிவு வருது. அந்த கசிவு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு 1 சொட்டு 2 சொட்டுன்னு வரும், சில பேருக்கு டேப்பு திறந்து ஊற்றுற மாதிரி கொட 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 கொடன்னு கொட்டிடும். மோஷன் போன பிறகு அந்த பேனில் பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்பிளாஷ்னு சொல்லுவோம், அப்படி பளிச்சுன்னு அடிக்கும். இது போன்ற இருக்கக்கூடிய சமயத்தில் தான் வந்து அவங்களுக்கு அறுவை சிகிச்சை தேவையே ஒழிய மற்ற சமயத்தில் அறுவை சிகிச்சை தேவையே இல்லை. அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல ஆரம்ப கட்டத்திலேயே இது வராமல் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், தடுத்துக்கணும். அப்படி வர்ற மாதிரி அறிகுறி இருந்தால் ஆரம்பத்திலேயே மருத்துவர் அணுகி நீங்கள் வைத்தியங்கள் கரெக்டாக நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆப்ரேஷன் லெவலுக்கு போகவே தேவையில்லை. என்ன மக்கள் என்னென்னா, சில சமயத்தில் அவங்களுடைய பணிச்சுமை, வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, நிறைய ப்ராப்ளங்கள், அவங்களுக்கு கூடிய பொருளாதார சிக்கல், இதனால் நீங்கள் வர்றது அப்படியே தடங்களாக இருக்கிறதுனால தான் என்ன ஆகும், கடைசியில் வந்து முத்தி போயிடுது. முத்தி போகிறதுனா பக்க விளைவுகள் அதிகமாகிடுது. அதிகமாகிற காரணத்தினால தான் நீங்கள் மருத்துவம் வர்றீங்க. அந்த சில சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், டாக்டர் நம்ம சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்குது ஒழிய மற்ற சமயத்தில் இல்லை. அப்போ என்ன சர்ஜரி பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் லேசரும் பண்ணலாம், இல்லை நிறைய டெக்னிக்கான சர்ஜரிகள்லாம் இருக்குது. அதாவது இந்த மூலத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆணிவேரில் ஒரு இரத்த குழாய் போகுதுங்க, அந்த இரத்த குழாயை மட்டும் அப்படியே அமுக்கி பிடிச்சிட்டு வச்சுங்க, அப்படியே ஒரு கட்டு போட்டோ அமுக்கி பிடிச்சோ லேசரில் ஒரு ஒரு பொசுக்கி விட்டுட்டோம்னா மூலமே சரியாக போயிடும்.
சின்ன ப்ரொசீஜர் தான், வலியே இருக்காது, பயப்பட தேவையில்லை. இந்த மூலம் அப்படிங்கிற வியாதி வந்து எப்படின்னா, பொதுவாக உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி குறையிறதுனாலையும் வேற ஏதாவது கீமோதெரப்பி இது போன்ற பிரச்சனைகள் வரும்பொழுது என்னாகுன்னா, இந்த ஆசன வாயில் இருக்கக்கூடிய இரத்த குழாயில் வீங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே என்னாகுன்னா, மூலத்தை தவிர்த்து வேற இன்ஃபெக்ஷன் வந்துடுங்க. அந்த இன்ஃபெக்ஷன் வர்றதுனால ஆப்சஸ் வந்துடும், சீல்கட்டி வந்துடும். அந்த சீல்கட்டி வந்த பிறகு அது ஃபிஸ்டுலாவாக மாறிடும். அப்படி வரக்கூடிய பிரச்சனைகள் தான் அதிகமாக ஒழிய, மூலம் மட்டுமே இந்த வியாதிக்கு வர்றது வந்து ரொம்ப மிக மிக குறைவு. அது ஒன்று தெரிஞ்சுக்கணும். குறிப்பாக சர்க்கரை வியாதிகள் இருக்கிறவங்க, இந்த சர்க்கரை நோய் கண்ட்ரோலாக இல்லை, உணவுகளில் கட்டுப்பாடு இல்லை, கீரை காய்கறி ஃபைபர் கண்டென்ட்டு ரொம்ப குறைவாக சாப்பிட்றாங்க, தண்ணி ரொம்ப குறைவாக குடிக்கிறாங்க, உடற்பயிற்சியே இல்லாதவர்கள், இவர்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நீங்கள் கேட்ட மாதிரி இந்த ஒரு கேன்சர் பேஷண்ட்டு கீமோதெரப்பி எடுத்துக்கிறாங்க. கீமோதெரப்பி எடுத்தாவே உடம்பை உருக்கிடுங்க. ஏன்னா கீமோதெரப்பி அப்படிங்கிறது வந்து அது ஒரு ஸ்ட்ராங் மெடிசன். உடம்பில் இருக்கக்கூடிய செல்களை அழிக்கக்கூடிய ஒரு மெடிசன் தான் வந்து அந்த கீமோதெரப்பி. அது வந்து குறிப்பாக இந்த கேன்சர் செல்லில் போய் வந்து அதை அழிக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல தெம்பு இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆனால் என்னென்னா, கேன்சர் வந்தவங்களுக்கு எப்படி தெம்பு இருக்கும், ஸ்ட்ராங் இருக்கும்? அவங்களுக்கு உடம்புல வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். இணை நோய்களாக இருக்கக்கூடிய சர்க்கரை வியாதி, இல்லை ரத்த சோகை, இல்லை பாடியில் இருக்கக்கூடிய இம்யூனிட்டி ரொம்ப குறைஞ்சிருக்கும். இவங்களை போன்றவர்களுக்கு ஆசனவாய் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி உணவு, உடற்பயிற்சி, மருத்துவருடைய ஆலோசனை நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆப்ரேஷன் லெவலுக்கெல்லாம் போகாது, மருந்து மாத்திரையிலேயே குணப்படுத்த அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ண முடியும், செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லிக்கிறேன். இது போன்ற பல கேள்விகள் உங்களுக்கு வந்து ஏற்படலாம். நான் என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு, இதுக்கு இருக்கக்கூடிய முன்னால் இருக்கக்கூடிய வீடியோவை பார்த்துட்டு கேள்விகள் வந்து உங்களுக்கு தெரியும். அப்படி நீங்கள் கேள்விகள் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, என்னுடைய வீடியோக்கள் கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும், கமெண்ட் பாக்ஸ். அந்த கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கேள்விகளை எழுதுங்க. இல்லை நேரில் கூட நீங்கள் வந்து சந்திக்கும் பொழுது உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம், அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். இது போன்ற கேள்விகள் வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டு வரக்கூடிய வீடியோக்களில் என்ன பண்ணுறேன், அந்த கேள்விகளுக்கான பதிலை நான் சொல்கிறேன். என் பதிலை கேட்டும் உங்களுக்கு சரியாக பட்டுச்சு அப்படின்னா விட்டுடலாம். இன்னும் உங்களுக்கான டவுட் இருக்குது, கேள்விகளை கேட்கணும், மீண்டும் கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களுடைய கேள்விகளுக்கு கூட சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக பதில் சொல்ல நான் ஆவலோடு இருக்கிறேன். நான் உங்கள் மருத்துவர் டாக்டர் பூபதி ஜான். நன்றி, வணக்கம்.